ஹலோ, நான் உங்கள் டாரட் ரீடர் கிருஷ்ணகீர்த்திங்க. நாம் இப்போ இந்த பதிவில் ரீயூனியன் சாதகமா அப்படின்னு ஒரு டாபிக் யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். சீட் எழுதி போடலாம், கொஞ்சம் ஓல்டு ஸ்டைலாக இருந்தது. அதனால் நம்மக்கிட்ட இருக்க 12 ராசியை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஒரு ராசியில் இன்றைக்கி இதுதான் ரீயூனியன் சாத்தியமா அப்படிங்கிறது தான் இந்த வீக் ஃபுல்லாக நம்ம எடுக்க போகிறோம். 12 ராசிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசிக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு எந்த ராசி வராங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸ்கார்பியோவுக்கு இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஸ்கார்பியோவை தனியாகவும் வச்சுருக்கோம். இன்றைக்கி ரீயூனியன் வந்து சரி, இன்னொன்று பார்க்கலாம். இப்போ இதில் வந்து சிவனும் பார்வதியும் சேர்ந்துருக்காங்க. ஸோ இந்த ரீயூனியன் ஸ்கார்பியோ ராசிக்காரங்களுக்கு ஓகேயா? ஆணுக்கு பார்க்க போகிறோமா பெண்ணுக்கு பார்க்க போகிறோமா? ஆணுக்கு மீன்ஸ் பிரிந்திருக்க ஆண் பெண்ணை வந்து நம்மளோட சேர மாட்டாங்களா, ஃபெமினைன் வந்து நம்மளோட சேர மாட்டாங்களான்னு ஒரு மாஸ்குலின் எதிர்பார்த்துட்டு இருக்காரா, அல்லது ஒரு ஃபெமினைன் வந்து மாஸ்குலின் வந்து சேர மாட்டாரா, பெண் வந்து ஒரு ஆண் வந்து நம்மளோட ரீயூனியன் ஆக மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து லவ் பண்ணவங்க பிரேக்கப் பண்ணவங்க காத்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு நம்ம எடுப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரரும் இருக்குது. ஸோ இதில் யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு, தேவி அம்மா வந்தாங்கன்னா பெண்ணுக்கு பார்க்க போகிறோம், சிவா அப்பா வந்தாங்கன்னா ஆணுக்கு பார்க்க போகிறோம். ரெடி? ஓ செம செம. சந்திரசேகரர் பிளஸ்ஸிங் ஆஃப் குட் லக் நமக்கு, நம்ம ஆல் த பெஸ்ட்டோட சொல்கிறாரு. அப்போது ஒரு ஆண் ஒரு ஸ்கார்பியோவில் பிறந்தவங்க. ஓகே, இந்த இது வந்து ஸ்கார்பியோவில் பிறந்த ராசிக்கு ஒரு ஆண், ஒரு மாஸ்குலின் எனர்ஜி உள்ள ஆணுக்கு ஃபெமினைன் வந்து சேருவாங்களா, ரீயூனியன் ஆவாங்களா இல்லையாங்கிறதான் இன்னைக்கோட கண்டென்ட். ஓகே, அப்போ நாளைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, சரி ஃபஸ்ட்டு இவங்களுக்கு பார்ப்போம், நெக்ஸ்ட்டு இதே இதில் வந்து பெண்ணுக்கும் பார்த்துருவோம். இல்லைன்னா கண்டென்ட்டு நமக்கு வந்து போய்கிட்டே இருக்கும் நமக்கு. ஓகே, ஸ்கார்பியோ நம்ம பார்த்தாச்சு. ஸோ நாளைக்கு நம்ம ஸ்கார்பியோ பார்க்க போகிறதில்ல. விருச்சக ராசியில் வரும் ஸ்கார்பியோ அப்படிங்கிறது. விருச்சக ராசி அதாவது நான் அப்படி கையை ஆட்டி ஆட்டி பேசுகிறேன்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக சென்சார் ஆகி கட் ஆகிடுதுங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், ஸ்கார்பியோவுக்கு ஆணுக்கு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம், அடுத்து இதே வீடியோவில் பெண்ணுக்கு பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி ப்ரெடிக்ஷன், இன்றைக்கி எனர்ஜி கண்டென்ட்டுன்னு சொன்னதுக்கு மன்னிச்சிருங்க. இன்றைக்கி எனர்ஜி, அதாவது நான் இப்போ உங்களுக்கு இப்போ சொல்கிறப்போ ரொம்ப கேஷுவலாக தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் இந்த டாரட்டை நாங்கள் தொடரும்பொழுது கையை ஆட்டவே பயமாக இருக்குது, கட் ஆயிருமோன்னு. இந்த டாரட்டை நாங்கள் தொடரும்போது காலையிலே அதுக்கான ப்ரேயரும் அந்த ஊதுபத்தி எல்லாம் ஏற்றிடுவோம். ஏன்னா அது ஒரு சின்ன ரூமு, இதில் ஊதுபத்தி ஏற்றிட்டு என்னால் உட்கார முடியாது. அதனால் எல்லாமே முடிச்சுட்டு இன்றைக்கி வீடியோ நான் நல்லா போடணும், சேர வேண்டியவங்களுக்கு சேரணும், எதடா நமக்கான தேடல்னு இருக்கிறவங்களுக்கு அவங்க ஆன்சர் போய் சேரணும், இதை என் வீடியோ பார்க்கணும், என் வீடியோவும் நல்லா ரன் ஆகணும், எல்லா வித ப்ரேயரையும் முடிச்சுட்டு தான் நம்ம இங்கே உட்கார்றது. ஸோ நான் இப்படி உங்ககிட்ட சிரித்து பேசுகிறது என்னென்னா ஒரு ப்ளசண்ட் மூடை க்ரியேட் பண்ண தான். நம்மளாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்திமயமாக ஜோதிடர்கிட்ட வருவாங்க. எங்கள் குருநாதர் சொல்லுவார், இந்த மாதிரி நம்மக்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி 10 பேர் 10 பிரார்த்தனை வச்சுட்டு ஜோதிடர் நல்ல விஷயம் சொல்லணும் அப்படின்னு கடவுளை வேண்டிகிட்டு வர்ற அளவுக்கு நமக்கு நம்ம சவுத் இந்தியாவில் வந்து ரொம்ப சென்டிமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட சென்டிமெண்ட் நாங்கள் எப்படின்னா, உன் பேரை வச்சு நாங்கள் பிழைக்கிறோம், எங்களுக்கு எப்பவும் வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இது நாங்கள் கையில் எடுக்கிறோம். ஸோ நமக்கு இப்போ என்ன வந்திருக்கு, ஸ்கார்பியோவில் ஃபஸ்ட்டு வந்து
சந்திரசேகர் இவங்களுக்கு எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து அம்பாளுக்கு எடுக்கும். அம்பாள்னு சொல்ல முடியாது, ஃபெமினைனுக்கு எடுக்கிறோம். சாரி. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பர்டிகுலராக எடுக்கும்போது யாரோ இப்போ சிவனை கும்பிட்றவங்க யாரோ ரொம்ப யாரோ ஒருத்தர் இல்லை, நிறைய பேர் பார்ட்னரை இழந்துட்டு தவிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போல்லாம் ரொம்ப காமனுங்க. மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும், ஆஃப்டர் மேரேஜ் அஃபையரில் இருக்கிறது, இல்லை அவங்க கூட போயிடுறது, இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒருத்தவங்களை அஃபையரில் இருந்து அவங்களையும் வச்சுக்கிறது, மேரேஜ் பண்ணிவிட்டு இவங்களோடையும் இருக்கிறது, யாருக்கு செலவழிக்கிறதுன்னு தெரியாமல் ஓடி போயிடுறது, இது மாதிரி நிறைய கேசஸ் நாங்கள் பார்க்குறோம். நான் வந்து கொஞ்சம் எனக்கு இந்த ஜாதக பொருத்தம் இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வாக்குவன்மை இருக்குது. தெய்வம் எதில் வாக்கில் உட்காரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ என்னோடய வாக்குவன்மையாக நான் எது நினைக்கிறேன்னா, நான் வந்து கல்யாண பொருத்தம் வந்து இவங்க 10 பொருத்தம் 8 பொருத்தம் அப்படிலாம் பார்க்குறத விட அவங்க கேட்குற என்னென்ன கேட்குறாங்களோ அதுக்கான லிஸ்ட்டு வாங்கிடுவேன். இப்போ என்னோட அவங்க நல்லா இருப்பாங்களா, என் பேச்சை கேட்பாங்களா, எனக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா, என்னை மதிப்பாங்களா, இப்படி கேர்ளாக இருக்கட்டும், பாய் வந்து எங்கள் அம்மா அப்பாவை மதிப்பாங்களா, இப்படி எது வேணால் அவங்க கேட்குறதாகட்டும், அதெல்லாம் லிஸ்ட்டு வாங்கிட்டு அதுக்கான ப்ரெடிக்ஷனை டாரட்லேயே ஹீல் பண்ணி போட்டு சொல்லிடுவேன். ஸோ எனக்கு அந்தளவுக்கு இந்த டாரட் வந்து ரொம்ப முக்கியம். டாரட் தான் ஃபஸ்ட்டு ஹீரோ. எனக்கு சாப்பாடு போடுறது, என் தெய்வம் ஃபஸ்ட்டு, என் தெய்வம் கனவுல வந்து பேசினது, கனவு அந்த மாதிரி எல்லாமே வந்து டாரட்டு தான். இந்த கார்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம இறங்கிட்டா அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல. இப்போ நான் மாந்திரிகம் ஒரு 1.5 இயர்ஸாக மாந்திரிகம் தாந்திரிகம் தாயத்தை எழுதுறதெல்லாம் முடிச்சிருக்கேன். 2 இயர்ஸ் கிட்டத்தட்ட ஆக போகுது. அப்போ இப்போ போகிற இடம்லாம் நான் என்ன பார்ப்பேன்னா, ஏதாச்சும் புக் ஸ்டால் இருந்ததுன்னா மாந்திரிக தாந்திரிக புக் இருக்கா, இது வரைக்கும் எங்கிட்ட 52 கலெக்ஷன்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி செக் பண்ணுறது, அது மாதிரி இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு. மற்றபடி நான் சீரியஸாக இப்போ எனக்கு பர்சனலாக ஒரு கார்டு ப்ரெடிக்ஷன் கேட்குறாங்க அப்படின்னா, டாரட்டை தவிர அவங்களுக்கு வேறு எதையுமே நான் பார்க்குறதில்ல. டாரட் மட்டும்தான் பார்க்குறேன். டாரட்டு டிசைனாக வாங்கி வச்சுருக்கேன், அதில் தான் நான் பார்க்குறேன். மற்றபடி சும்மா ஒரு இந்த கார்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும், கீப்பர் கார்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி தெய்வ நிலைகள் உள்ள கார்டெல்லாம் எப்படின்னா, அமாவாசை அன்னைக்கு யாராச்சும் கேட்டாங்க, சாமிகிட்ட கேட்டு சொல்லுங்கம்மா, இல்லை எனக்கு எந்த சாமியை கும்பிட்றதுன்னு தெரியல கேட்டு சொல்லுங்கன்னா, விநாயகர் இது மாதிரி ஏதாச்சும் சீட்டு போட்டு எடுத்து கொடுத்து அவங்களுக்கு அந்த கார்டு கொடுப்பேன். இந்த கார்டு வாங்கி அந்த பிளெஸ்ஸிங்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரேயர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு இப்போ மேல் தான் போட போகிறோம். மேல் பார்த்துட்டு இருக்கீங்க, யார் ஸ்கார்பியோ விருச்சிக ராசிக்காரவங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட அவங்க வந்து ரீயூனியன் ஆவாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். அடப்பாவீங்களா, எடுத்தோடே 2 ஆஃப் கப் ரிவர்ஸு. இதுக்கு மேலே நம்ம என்ன இந்த வீடியோ சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம். சரி, ஓகே. இதை வந்து நம்ம அப்படி எடுத்துக்க வேணாம். ஏற்கனவே பிரிஞ்சிருக்கீங்க, அதையே திருப்பி நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, அப்புறம் 3 ஆஃப் வாண்ட்ஸ் வந்து அப்ரைட் வந்திருக்கு. இது ஒரு நல்ல விஷயந்தான். ஃப்யூச்சரில் நடக்கிறத நம்ம சொல்கிறது. அதுக்கப்புறம் பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பேஜ் ஆஃப் கப்ஸ் ஃபஸ்ட்டு 3 கார்டு பார்த்துக்கோங்க. நான் ஒவ்வொன்றா அந்த கார்டு வச்சு சொல்கிறேன். நம்ம வந்து எனக்கு நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்த கார்டு வந்து 2 ஆஃப் கப் ரிவர்ஸு, செகண்ட் வந்த கார்டு வந்து 3 ஆஃப் வாண்ட்ஸ் அப்ரைட்டு, தேர்டு வந்து பேஜ் ஆஃப் கப் வந்து அப்ரைட்டு. ஸோ இந்த 3 பார்த்துக்கோங்க. நான் மொத்தம் 12 கார்டு எடுப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு 3 கார்டு இது. ஓகே, பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்ரைட் வந்திருக்கு, பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்ரைட் வந்திருக்கு, அண்ட் பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ் அப்ரைட் வந்திருக்கு, 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்ரைட் வந்திருக்கு. இதில் ஒரு விஷயம் இருக்குது, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்.
செவன் ஆஃப் பென்டக்கல்ஸ் அப்ரைட் வந்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு வந்த கார்டு என்ன அப்படின்னா பேஜ் ஆஃப் பென்டக்கல்ஸ், பேஜ் ஆஃப் வாண்ட்ஸு அண்டு வந்து செவன் ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்து உங்களுக்கு அப்ரைட் வந்துருக்கு. அடுத்து இன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு அமேசான் டெலிவரி போட்டிருக்கேன். நேற்றே வந்துச்சு. நேற்று என்ன பண்ணிட்டேன், ஏரோப்ளேன் மோடில் போட்டு ஷூட் பண்ணிட்டேன். அவர் திரும்பி போயிட்டு அதை ஃபோன் பண்ணிட்டு இன்றைக்கி அதனால் அதை போடல. இடையில கொஞ்சம் நான் கட் பண்ணாலும் கட் பண்ணுவேன். சூப்பர் சூப்பர். குயின் ஆஃப் கப்ஸ் அண்ட் 10 ஆஃப் கப்ஸ் அண்ட் மூன் ரிவர்ஸ் வந்திருக்கு. ரொம்ப நல்ல விஷயம். 10 ஆஃப் கப்ஸ் அப்ரைட் வந்திருக்கு. குயின் ஆஃப் கப்ஸ் வந்து ரிவர்ஸ் வந்திருக்கு. ஓகே, இதில் வந்து 12 கார்டு வரைக்கும் எடுக்கணும்னு நினைக்கிறது வந்து என்னோட ஒரு ஆசை தான். பட் வந்து உங்களுக்கு அந்த ஃபேமிலி ரீயூனியன் வந்து 10 ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸ் வந்துடுச்சு. ஸோ இதோட நம்ம அந்த கார்டை எடுக்கிறத நிப்பாட்டிக்கலாம். இல்லைனா இன்னும் கூட ஒரு 3 கார்டு எடுத்து பார்க்கலாம். ஸோ த டெவில் அப்படிங்கிறது வந்து டீப் எஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பலவந்தமான நிலையில் நம்ம ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம். சரி, இன்னைக்கு பார்க்குறீங்க இல்லையா, இன்னைக்கு ரீயூனியன் ஆவாங்களா அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை இன்னையிலேருந்து ஒரு 3 டேஸ்க்கு ரீயூனியன் ஆவாங்களா அப்படின்னு 2 விஷயத்துக்காக தான் நடத்தேன். ஒரு 3 டேஸு. அப்போ இந்த இது வந்து உங்களுக்கு 3 டேஸ் ஒரு கெப்பாசிட்டி தான் இந்த வீடியோ. நீங்கள் திருப்பி நான் எடுக்கிறப்ப நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இன்னும் ஒரு 3 சர்ப்ரைஸ் கார்டு வச்சுருக்கோம். இப்போ நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம்னா 12 கார்ட்ஸுக்கு வந்து 6 9 எடுத்தாச்சு. 12 கார்டுக்கு மேலே எடுத்தாச்சு. சரி, ஓகே. 2 ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸ் எடுத்தோன்னே ஸோ அதை ரொம்ப பயப்பட தேவை கிடையாது. 2 ஆஃப் கப்ஸ் வந்து நீங்கள் அவங்க பிரிஞ்சிருக்கிறதே ஒரு நிம்மதியாக நினைக்கிறாங்க அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு நம்ம ஏஞ்சல்ஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க. உங்களை பிரிஞ்சிருக்கிறது தான் அவங்க ஃப்யூச்சருக்கு சேஃப்டின்னு அவங்க அந்த பெண் நினைக்கிறாங்க. அவங்க மனைவியோ காதலியோ க்ரஷ்ஷோ வாட் எவர் இட் இஸ், உங்களை பிரிஞ்சிருக்கிறதோ இல்லை உங்களுக்கு எக்ஸ் இல்லாமல் இருக்கிறதோ, இல்லை கமிட்டாக ரீயூனியன் பற்றி பார்க்குறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும்போது நீங்கள் அவங்ககிட்ட ஒரு காதல் சொன்னீங்கன்னா அவங்க இல்லை இவனை பார்க்குறதே ஃபஸ்ட்டு தப்பு அப்படின்னு நினைக்கிற மாதிரி அவங்க அந்த மனநிலையில் இருக்காங்க. சரி, ஓகே, ஃபைன், இருந்துட்டு போகுது. அதுதான் அவங்களுக்கு வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஃப்யூச்சருக்கு பெஸ்ட்டு வந்து நம்ம பிரிஞ்சிருக்கிறது தான் அவங்க நினைக்கிறாங்க. ஃப்யூச்சருக்கு இது பெஸ்ட், நமக்கு அப்போ தான் சாப்பாடு கிடைக்கும், நமக்கு அப்போ தான் ஒரு சாப்பாடுன்னா இது நான் ரொம்ப டக்குன்னு டவுன் டு எர்த் மாதிரி சொல்லிட்டேன். அப்படி கிடையாது, வளமையான எதிர்காலம் அப்படின்னு சொல்கிறது. அந்த கப்பு பாருங்களேன் எவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்குன்னு. ஒரு கப்புக்குள்ளே மீன் மிதக்குது அப்படின்னா அது ஒரு க்ரியேட்டிவ். ஒரு ஃபிஷ் டேங்க்கில் மிதக்கலாம், ஒரு ரிவரில், ஒரு சீல, அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கலாம். ஆனால் அவருக்கு வந்து ஒரு க்ரியேட்டிவாக, அதே சமயம் அது ஒரு ஃபுட்டையும் குறிக்குது. ஓகேயா, மீனுங்கிறத ஒரு ஃபுட்டையும் குறிக்குது, கப்புங்கிறத எமோஷ்னலும் குறிக்குது. ஸோ இதில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்போ தான் ஒரு கௌரவமான சாப்பாடு, ஒரு க்ரியேட்டிவான வசதியான சாப்பாடு, கௌரவமான வாழ்க்கை வந்து உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தால் தான் கிடைக்கும் அப்படின்னு அவங்க ரொம்ப ஆழமாக நம்புகிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு த பேஜ் ஆஃப் பென்டக்கல்ஸ், பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ், 7 ஆஃப் வாண்ட்ஸ்லாம் என்ன நினைக்குது அப்படின்னா, என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்கள் பிரிஞ்சதுலேருந்து அவங்க வந்து உண்மையிலேயே பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றமான இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களோட சோலை வந்து நம்புகிறாங்க. ஆனால் சம்டைம்ஸ் இங்கே தான் நம்ம வந்து உங்களோட லக்கு கொஞ்சம் ஒர்க் ஆகுது. குயின் ஆஃப் கப்ஸ். பட் அந்த கௌரவம்னு ஒன்று இருக்குது பார்த்தியா,
இருக்குது பார்த்தீங்களா, அந்த கௌரவம் தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கிடைக்கல அப்படிங்கிறத அவங்க வந்து நல்லா ஃபீல் பண்ணாங்க. நமக்கு வந்து அதே சமயம் ஃபேமிலி, உங்கள் ஃபேமிலி ஒரு ஃபேமிலியாக ஒரு மிஸ் பண்ணுறோம், நம்ம ஒரு ஃபேமிலியாக இருக்கிறத மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதே சமயம் வந்து மற்றபடி நீங்கள் சண்டை போட்டதெல்லாம் அவங்க பெருசாக மனசில் வச்சுக்கல, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை மனசில் வச்சுக்கல. அவங்களுக்கு தேவை வந்து இது இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா நாளைக்கு நம்ம ஒரு ஸ்டேட்டஸான ஒரு லைஃப்பில் செட்டில் ஆக மாட்டோம் அப்படிங்கிறத வந்து அவங்க நம்புறதுனால அவங்க இந்த ரீயூனியனை வந்து ஆகாமல் இப்போ ஸ்ப்ளிட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டினியூ பண்ணுறாங்க. அதனால் அவங்க இது எல்லாமே உங்களுக்கு ரிவர்ஸு. ஸோ ரொம்ப ரீயூனியன் ஆவாங்க அப்படின்னு நம்ம ஆன்சராக கேட்டோன்னா 3 டேஸ்க்கு மாட்டாங்க. 1 டே, இன்றைக்கி நீங்கள் எந்த வீடியோ பார்க்குறீங்களோ இன்னையிலேருந்து ஒரு 3 டேஸ்க்கு நீங்கள் வந்து அந்த ஒரு பாசிபிலிட்டியே இருக்காது. வேணால் வந்து நம்ம பர்சனலாக ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸ்கார்பியோ பீப்புள் காண்டாக்ட் பண்ணலாம், என்கிட்ட பேசலாம். இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப கஷ்டம், ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும். இந்த பென்டக்கல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும். அப்புறம் வந்து ரொம்ப நீங்கள் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா, ரொம்ப நீங்கள் வந்து நடந்ததெல்லாம் பழகினதெல்லாம் சொல்லி காமிச்சு காலில் விழுந்து அழுது புலம்பி உங்களோட இடத்துலேருந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும் அவங்க வந்து உங்களோட கடினமான முயற்சிக்கு அப்புறம் சேருவாங்களா அப்படின்னா சேரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த 3 டேஸில் எடுக்க வேண்டியது வந்து, அல்லது இந்த மந்த்து கூட வச்சுக்கலாம். ஏன்னா இந்த இனிமேல் வந்து 12 ராசிக்கு அப்புறம் தான் திருப்பி உங்களுக்கான அடுத்த மெசேஜ் நம்ம போட போகிறோம். அதனால் இந்த மெசேஜ் வந்து இந்த மந்த் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இந்த மந்த் என்ன நினைக்கிறேன்னா 23லேருந்து நெக்ஸ்ட் ஏப்ரலுக்குள்ளே இந்த மெசேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. ஆனால் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஈகோ விட்டு இறங்கி வந்து காலில் விழுந்து கெஞ்சி அழுது புலம்பி என்னை மன்னிச்சிடு அப்படின்னா ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அந்த ரீயூனியன் அதுக்கப்புறம் பிரியவே மாட்டீங்க. அந்த ப்ராமிஸ் வந்து டாரட் உங்களுக்கு பண்ணுது. ஓகே, இப்போ இதே ரீயூனியன் வந்து ஃபெமினைனுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ மேஸ்குலின் வந்து சேருவாரா, ஆண்மகன் வந்து சேருவாரா அப்படின்னு பெண்கள் ஸ்கார்பியோவுக்கு நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்ம இன்னைக்கு 23rd, நம்ம இதை வந்து ஒரு ஏப்ரல் 1 வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகே, அதே மாதிரி மேஸ்குலினுக்கு ஃபெமினைன் வந்து சேருவாங்க. அப்படி மாஸ்குலினுக்கு வந்து ஃபெமினைன் வந்து சேருவாங்களா அப்படிங்கிறதையும் இந்த 23லேருந்து ஏப்ரல் 1 வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கான ப்ரெடிக்ஷன், திருப்பி இதற்கான ப்ரெடிக்ஷன் நம்ம போடுவோம். இப்போ ஃபெமினைனுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன். பாருங்க, அவங்களுக்கு ஃபெமினைனுக்கெலாம் எப்படி வந்திருக்கு பாருங்க. இந்த லவ்வர் சேருவாங்க, ரீயூனியன். அப்புறம் வந்து இந்த 6 ஆஃப் கப்பு பாஸ்ட் லைஃப்லேருந்து வந்து சேருவாங்க. அப்புறம் வந்து 7 ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்து அப்ரைட்டு. அப்புறம் வந்து ஜட்ஜ்மெண்ட்டு. சொல்லவே வேணாம், அவங்களுக்கு ரீயூனியன் கன்ஃபார்மு. ஆனால் என்ன தடையாக இருக்குது ரீயூனியனுக்கு பார்க்கலாம். ரீயூனியனுக்கு இதுக்கு வந்து உங்கள் ஆசைகள் தான். நீங்கள் என்ன பெருசாக ஏதோ எதிர்பார்த்துட்டீங்களோ, உங்கள் ஆசைகளும் அதுக்கு தடையாக இருக்கு. சரி, ஓகே, ஃபைன், பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 கார்ட்ஸ் பாருங்கள். த ஃபூல், த 6 ஆஃப் கிளப், 7 ஆஃப் பென்டக்கல்ஸ். இதோட ரீடிங் என்னன்னு சொல்கிறேன் நான். அதாவது நீங்கள் தான் சண்டை அடிச்சுட்டு கொஞ்சம் சைல்டிஷ் தனமாக வந்துட்டீங்க. அவங்க வந்து இன்னும் உங்களை நினச்சிட்டு தான் இருக்கார். அவர் எதை நம்புகிறாருன்னு நான் சொல்கிறேன். அந்த பையன், ஆண்மகன், கணவன், சிநேகிதன், யாராக இருந்தாலும்
எது நம்புறாருன்னா நம்ம உண்மையான அன்பை கொடுத்துருக்கோம், அது கண்டிப்பாக வேலை செய்யும் அப்படிங்கிற அந்த எஃபோர்ட்டை அவர் வந்து முழுமையாக நம்புகிறாரு. அதனால் உங்களை தேடி அவர் கண்டிப்பாக வருவார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரெண்டாவது வந்து சரி, ஏன் அவர் வந்து வர்றதுக்கு இவ்வளோ தாமதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட உங்களோட ஆசைகள்லாம் அவரை ஒரு மிரட்டி பார்க்குது. நம்மளால் சமாளிச்சிட முடியுமா, இவ்வளோ ஆசைகள்லாம் நிறைவேற்ற, ஒருவேளை முடியலன்னா லைஃப் ஸ்பாயில் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவர் திருப்பி திருப்பி நினச்சிக்கிறாரு. அவர் உங்களோட ஒரு நல்ல லவ்வராக இருக்கார். அதே சமயம் வந்து பழசெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. ஆனால் உங்கள் விஷஸ் தான் அவரை வந்து தடுக்குது. ஒருவேளை சில நேரம் என்ன ஆகும், லவ்வோட அதிகபட்சங்கிறதுனால நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு பொய் சொல்லிட்டு கூட கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது லவ் பண்ண அது ஒரு கில்ட்டு ஜாஸ்தியாகிடும். நம்ம பொய் சொல்லியிருக்கோமே, நம்மளால் வெளிநாடு போக முடியாது, இவளை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. பட் வந்து இந்த ப்ரெடிக்ஷன் படி நீங்கள் தான் அவர்கிட்ட கோச்சிக்கிட்டு வந்துட்டீங்கன்னா, நான் ப்ராமிஸாக சொல்லுவேன், நீங்கள் வந்து ஒருத்தர் நல்ல மனுஷனை மிஸ் பண்ணுறீங்க. இது ஒரு நல்ல கைடு, ஒரு சிஸ்டர் சொல்கிற கைடாக எடுத்துக்கிட்டு, நீங்கள் ஸ்கார்பியோவில் பிறந்த பெண்கள் நீங்கள் வந்து அவரை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும். அவர் வந்து உங்களுக்காக தான், அவர் நம்பிக்கையோடு இருக்கார், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வருவீங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருக்கார். அவரும் வர்றதுக்கு தயாராக இருக்கார். இது விஷயம் என்னென்னா, வந்தால் ரொம்ப மிரட்டிடுவீங்களோ, அப்படி எமோஷ்னலாக மிரட்டுவீங்களோ, இல்லை ஏற்கனவே ஒரு இல்லை நான் எனக்கு இந்த மாதிரி ஒரு இடம் வேணும், அப்போ தான் நான் உன்னோட வாழ்வேன் அப்படிங்கிறதுக்காண்டி பிரிஞ்சிருக்கீங்க. இப்போ நம்ம வந்து பேசுனா அந்த இடம் இருந்தால் கொண்டு வா, இல்லைன்னா நான் அந்த மாதிரி வீட்டில் இருக்க மாட்டேன், இது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த விஷயம் இன்கம்ப்ளீட்டாக போனதுக்கு தான் நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க. அதை திருப்பி கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க சொல்லுவீங்களோன்னு அவர் ரொம்ப தயங்குறாரு. அதுக்கப்புறம் அந்த தயக்கம் வந்து உங்கள் மேலே இருக்க அன்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்குது. அப்போ இதானா லைஃபு, அப்போ இதானா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம பக்கத்தில் இருந்தால் அவளுக்கு சந்தோஷம் கிடையாது, நம்ம மூலமாக கிடைக்கிற விஷயங்கள் மூலமாக தான் அவளுக்கு சந்தோஷம். ஸோ இதை எதிர்பார்த்து தான் நம்மளை காதலிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி அவரே நிறையா நினச்சிக்கிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து தலைகீழாக வர்றதுன்னா, நீங்கள் ஒரு நல்ல முன்னேற போகிற ஒருத்தரை வந்து மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபூல் எடுத்தோடனே, இதுதான் ஃபஸ்ட்டு கார்டுங்க, இந்த ஃபூல் எடுத்தோடனே உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் வந்து முட்டாள்தனமாக வந்துட்டீங்க அப்படிங்கிறது தான் இது குறிக்குது. அடுத்து வந்து 4 ஆஃப் ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்து ரிவர்ஸ் வந்துடுது. என்னன்னா அவர் ரொம்ப தனிமையாக உணர்றாரு, தனியாக நம்மளை போராட விட்டு போயிட்டா, தனியாக வந்து நம்மளை விட்டுட்டு போயிட்டா இந்த விஷயத்தில் அப்படிங்கிறத வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறதுனால உங்கள் மேலே இருக்க அன்பு வந்து ட்ரைன்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகுது. ஸோ அவர் வந்து சேருவாரான்னா கண்டிப்பாக சேருவார். ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிற அட்வைஸ் என்ன அப்படின்னா, அவர் கண்டிப்பாக வந்து சேர்றப்ப நீங்கள் மற்ற விஷயத்தை பெருசாக எதிர்பார்க்காம கோ வித் ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒன்று சேர்ந்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கலாம். த வேர்ல்டு அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, நீங்கள் இல்லாமல் இருக்கிறது வந்து ஒரு அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் இன்றி ஒரு வேலையும் ஓட மாட்டேது, பித்து பிடித்த நிலமையில இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதாவது உலகம் இயங்குது ஆனால் அவர் இயங்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. இதெல்லாம் வந்து ஒன்று சேர அவர் ஓடி வந்து என்ன பண்ணுவார், உங்களோட சேர்ந்துக்க நினைப்பார். நீங்கள் என்ன செய்யணும்னா சேர்ந்துக்கணும், ஏன்னா அவர் நல்லவர். அவர் உங்கள் மேலே அந்த, அதாவது லேடிஸ்க்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதாவது லேடிஸாலே சாதிக்க முடியாத விஷயம் ஒன்றும் இல்லைம்பாங்க, மேல் வந்து அதுக்கும் கொஞ்சம் மேல், நம்ம மேலே தான் நமக்கு வந்து ஒத்துக்கணும். ஸோ நம்ம மேலே ஒருத்தி அன்பாக இருக்கா அப்படின்னா அவளுக்காக என்ன வேணால் செய்வாங்க, உலகத்தையே புரட்டி போடுவாங்க. அதுதான் வந்து ஆண்களோட காதல். அந்த காதல் பார்த்தீங்க அப்படின்னா பிரமிப்பாக இருக்கும். ஸோ அந்த உலகத்தையே புரட்டி போடுற விஷயம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன ஆக்ஷன் என்ன தெரியுமா, அவரை வந்து முழுமையாக நேசிப்பது.
ஸோ விதிவிலக்கெல்லாம் விட்டுருவோம். இந்த அப்படி இப்படி ரேப் நடக்குது அதெல்லாம் விதிவிலக்கு. நம்ம ரொமான்ஸை பற்றி ஜாலியாக பேசுகிறோம். அது ஒரு மண்டே ஸ்டார்டிங்லேயே ஒரு நல்ல விஷயம் பேசுவோம். அப்போ நம்ம அதை பற்றி பேசுவோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு மிஸ் பண்ணுறீங்க ஸ்கார்பியோ கேர்ள்ஸ். ஸோ நீங்கள் லேடிஸ், ஸ்கார்பியோ லேடிஸ், நீங்கள் வந்து ஒரு நல்ல மேஸ்குலின் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஏதாச்சும் ஃபைட் பண்ண பிரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்று சேருங்க அப்படிங்கிறது தான் இந்த சிஸ்டரோட அட்வைஸ். ஸோ அந்த சின்ன அன்பை நீங்கள் காட்டும்பொழுது நீங்கள் அந்த அன்பை பிளாக்மெயிலாக மாற்றக்கூடாது. உங்களோட ஆசை, இந்த ஒரு லைஃப் தான் நமக்கு இருக்குது, அந்த லைஃப்பில் அந்த ஆசையை நிறைவேற்றிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இது என்னோடய ஹியூமன் பீயிங்காக என்னோடய உரிமை. ஒரு விஷயத்தை ஆசைப்படுறதும் அதை நிறைவேற்றிக்க ட்ரை பண்ணுறதும் ஒரு ஹியூமன் பீயிங்காக என்னோடய உரிமைன்னு நீங்கள் நினச்சி அவருக்கு அதை உணர்த்தணுமே தவிர நீங்கள் லவ்வை வந்து ஒரு பிளாக்மெயில் டூலாக ஹேண்டில் பண்ணக்கூடாது எப்போவுமே. அது வந்து ஸ்பாயில் பண்ணி உங்கள் மேலே இருக்க விஷயம்லாம் ட்ரை ஆகிடும். ஸோ இந்த எண்ட் ஆஃப் த டேட் வந்து நமக்கு வந்து ஒரு பக்கபலமாக ஒருத்தர் இருந்தால் நம்மளோட லைஃப் ஜேர்னி ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பக்கபலமாக ஒருத்தர் இல்லை அப்படிங்கும்போது அது எப்போவுமே ஒரு ட்ரையான ஒரு லைஃப் ஸ்டைலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த பக்கபலம் வந்து உங்களோட சோல்மேட்டாக கூட இருக்கலாம். அது வந்து கண்டிப்பாக சோல்மேட்டாக தான் இருக்கணும்னு நான் அந்த தியரியில் சொல்ல வரல. அது ஒரு பக்கபலமாக இருக்கிறவங்க ஒரு அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அந்த தியரிக்கு நான் சொல்ல வரல. இருக்கிறவங்களும் மிஸ் பண்ணாதீங்க, புதுசாக ஒரு கெயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ யோசிச்சு பாருங்கள். ஸோ டுடே ப்ரெடிக்ஷன் வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஸோ நான் இன்னும் நிறையா இன்புட்ஸு நல்ல ப்ரெடிக்ஷன்ஸு நானும் கொடுக்குறேன். ஸோ நமக்கு வந்து இனி 11 ராசி இருக்கா. ஸ்கார்பியோ முடிச்சிட்டோம். இனி அடுத்து மற்ற ராசிகளுக்கெல்லாம் நாளையிலேருந்து ரீயூனியன் டாப்பிக்கில் நம்ம பார்க்குறோம். ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இனிமேல் நம்ம சேனலில் வந்து ரீயூனியன், பிரேக்கப்பு, அது நோ கான்ட்ராக்ட் சுச்சுவேஷனில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் லவ் சக்ஸஸ் ஆகுமா, அப்புறம் ஹெல்த்து, மணி, இந்த மாதிரி விஷயம்லாம் போட போகிறோம். கமெண்ட் செக்ஷன் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன்.